ஹலோ கைஸ், போன வீடியோவில் நம்ம ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம். அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோவில் சப்செட்டோட எத்தனை டைப்ஸ் இருக்குது, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ சப்செட்டில் வந்து 4 டைப் இருக்குது. DDL, DML, DCL அண்ட் TCLன்னு சொல்லுவாங்க. DDLல மொத்தம் ஒரு 5 டைப் இருக்குது. கிரியேட், ஆல்டர், ரீநேம், ட்ரங்கேட், ட்ராப். ஸோ இப்போ இந்த DDLை பற்றி நம்ம பார்க்கலாம். DDLன்ற சொல்கிறது டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஒரு டேட்டா வந்து டேட்டாபேஸில் எப்படி இருக்கணும், அதை எப்படி உருவாக்குறது, ஸோ அதை என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இதுவுமே பண்ணுறது வந்து DDLன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்டரில் ஒரு 4 டைப் இருக்குது. ஆட், மாடிஃபை, ட்ராப் அண்ட் ரீநேம். ஸோ இப்போ ஒன்று கிரியேட்லேருந்து ஒன்று நம்ம பார்க்கலாம். ஸோ கிரியேட் அப்படின்னா இப்போ கிரியேட்டுன்ற அந்த சின்டாக்ஸை வச்சு நீங்கள் எந்தெந்த ஆப்ஜெக்ட்லாம் டேட்டாபேஸில் கிரியேட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் வந்து ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு டேபிளை வந்து டேட்டாபேஸில் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா கிரியேட்டுன்னு யூஸ் பண்ணி தான் நம்மளால் ஒரு டேபிளை வந்து டேட்டாபேஸில் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த டேபிள்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகேவா? நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட்னு எப்போ டேட்டாபேஸில் சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் எப்போல்லாம் கிரியேட்டுன்னு யூஸ் பண்ணி ஒரு கிரியேட் பண்ணுறீங்களோ அது எல்லாமே ஆப்ஜெக்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ கிரியேட்டோட நம்ம இப்போ ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் முக்கியமாக தேவை அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ நம்மளுக்கு ஒரு டேபிளை கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கிரியேட்ன்ற சின்டாக்ஸு கண்டிப்பாக இருக்கணும். அடுத்தது டேபிள் நேம் கண்டிப்பாக கொடுக்கணும். நம்ம ஒரு டேபிள் நேம் கண்டிப்பாக கொடுக்கணும். எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சிஸ்டமில் ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு நம்ம ஃபோல்டருக்கு வந்து ஒரு நேம் கொடுப்போம், கரெக்டாக? ஸோ அதே மாதிரி தான் டேட்டாபேஸில் டேபிள் நம்ம ஒன்று கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து டேபிள் நேம் வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஸோ டேபிள்னு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக காலம்னு இருக்கும். காலம் இருந்துச்சு அப்படின்னா காலமுக்கு வந்து டேட்டா டைப்புன்னு கண்டிப்பாக நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம டேட்டா டைப்போட வீடியோஸ் வந்து லாஸ்ட்டில் பார்த்துருப்போம். ஸோ அந்த வீடியோஸ் யாரும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மேலே கார்ட்லேயும் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அந்த வீடியோஸவே பார்க்கலாம். டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் மேண்டேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். ஓகே, ஸோ டேபிளோட சின்டாக்ஸ் கிரியேட்ன்ற கீபோர்ட் இருக்கும். ப்ளஸ் நம்ம எதை கிரியேட் பண்ண போகிறோம், நம்ம வந்து டேபிளை தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் டேபிள்னு போட்டுக்கணும். அந்த டேபிளுக்கான ஒரு நேம் நம்ம இங்கே கொடுக்கணும். அப்புறம் அந்த டேபிளில் என்னென்ன காலம்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ அதோட டேட்டா டைப்பை நம்ம இங்கே கொடுக்கணும். ஸோ நம்ம இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இங்கே ஏற்கனவே நான் வந்து ஒரு கோட் எழுதி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ எப்படி டேபிள் கிரியேட் பண்ணுறது? ஸோ கிரியேட்ன்ற அந்த சின்டாக்ஸ் இருக்குது, டேபிள்ன்ற அந்த கீவேர்ட் இருக்குது. ஓகேவா? நான் இந்த வந்து டேபிளோட நேம் வந்து EMP டேட்டாஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து இதெல்லாம் வந்து எனக்கு காலம்ஸ். ஸோ இதிலேருந்து இது வரைக்கும் எனக்கு காலம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நம்பர், வேர்கேர், இது டேட்டு, டைம் ஸ்டாம்ப்லாம் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு வந்து டேட்டா டைப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து நம்பரில் வந்து நான் வந்து இங்கே வந்து எந்த லென்த்துமே நம்ம கொடுக்கல அப்படின்னா இங்கே வந்து ஹோல் நம்பர் தான் இது அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படின்னா. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து கமா 2 ஒன்று கொடுத்துருக்கேன் அப்படின்னா டோட்டலாக 8 நம்பர்ஸ் வந்து இது அக்செப்ட் பண்ணோம். அதில் வந்து லாஸ்ட்டு 2 டிஜிட் வந்து டெசிமலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இதில் நான் சொல்லியிருக்கேன். இது டேட்டுன்றது டேட் கேப்சர் பண்ணுறதுக்காக டேட்டோட டேட்டா டைப் யூஸ் பண்ணியிருக்கோம். எனக்கு மில்லி செகண்ட் வரையும் கேப்சர் பண்ணணும் அப்படின்றதுக்காக டைம் ஸ்டாம்பை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். வேர்கேர் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணுறது, ஸ்ட்ரிங்ஸோ இல்லை ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸோ இல்லை இது நம்பர்ஸோ ஏதாவது ஒன்று நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து வேர்கேர் 2ன்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? நீங்கள் எப்போல்லாம் வேர்கேர் 2ன்னு கொடுக்குறீங்களோ அப்போல்லாம் வந்து நீங்கள் லென்த்தை வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணவே ஆகணும். நம்பருக்கு வந்து நீங்கள் மென்ஷன் பண்ண தேவையில்லை, பட் மென்ஷன் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ இதை வச்சு நம்ம வந்து ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியுது டேபிள் EMP டேட்டாஸ் கிரியேட்டட். ஸோ அப்படின்னா டேட்டாபேஸில் ஒரு டேபிள் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஃபோல்டரை கிரியேட் பண்ணுறீங்க, அதுக்குள்ளே ஃபோல்டருக்குள்ளே ஒரு ஃபைலை போடுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபைலை ரெடி பண்ணிட்டு சேவ் கொடுப்பீங்க, கரெக்டாக? ஆனால் இந்த DDL பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எதுவுமே சேவ் கொடுக்க தேவையில்ல, எல்லாமே ஆட்டோ சேவ் ஆகிடும். DDLன்னு பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆட்டோ சேவ் ஆகிடும். ஸோ இதுக்காக நீங்கள் வந்து சேவ்ன்ற மாதிரி எதுவுமே நீங்கள் கொடுக்க தேவையில்லை, எல்லாமே ஆட்டோ சேவ். ஸோ இப்போ நான் வந்து டேபிள்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த டேபிள்லாம் நான் எங்கே போனால் பார்க்கலாம் அப்படின்ற சில டவுட் இருக்கும். அதுக்கு வந்து user_tablesன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸ்டார்ன்றது எதுக்குன்னா ஆல் காலம்ஸ் எடுத்துகிட்டு வரதுக்கு ஸ்டார்னு நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, ஃப்ரம் user_tables. ஸோ user_tables அப்படின்னா நம்ம வந்து ஒரு யூசர் கீழே தான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த யூசரோட பேர் வந்து HR. ஸோ HR கீழே நம்ம EMP டேட்டாஸ்ன்ற டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த யூசர் கீழே எத்தனை டேட்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும்னா இந்த user_tablesல நம்ம பார்த்தா மொத்த
இதுவும் இதில் நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எம்ப்ளாயி 10 பிகேபி, லாங்குவேஜஸ்ஸு, ஸோ இது மாதிரி நிறைய டேபிள் இருக்குது. இதில் வந்து நம்ம எம்ப்ளாயி டேட்டாஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம டேட்டா இப்போ கிரியேட் பண்ணதான அந்த டேபிளும் இருக்குது. ஸோ ஒரு யூசர் லெவலில் நம்ம வந்து ஒரு என்னென்ன டேபிள்ஸ் அந்த யூசர் வச்சுருக்காங்கன்னு பார்க்கணுன்னா யூசர் டேபிள்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து கிரியேட். ஸோ இப்போ வந்து இந்த டேபிளை வந்து ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இப்போ நம்ம கிரியேட் பண்ண EMP டேட்டாஸ் வந்து இது ஒரு டேபிள் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட ஸ்டேட்டஸ்லாம் நம்ம இதில் போனாலே பார்த்துக்கலாம். யூசர் டேபிள்ஸில் அந்த டேபிளோட ஸ்டேட்டஸ் என்ன, அந்த டேபிளோட ஸ்டேட்டஸ் வந்து வேலிடாக இருக்கா, ஸோ அதெல்லாமே நம்ம இதிலே பார்த்துக்கலாம். ஸோ ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ இதுதான் சின்டாக்ஸ். அடுத்தது ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கான ரூல்ஸ். ஸோ ஒரு டேபிள் நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு சர்டன் ரூல்ஸ் இருக்குது. ஒரு 7 ரூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த 7 ரூல்ஸ் என்ன அந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ ரூல் நம்பர் 1 என்னென்னா the name must begin with letters. அதாவது நீங்கள் வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டேபிளோட நேம் இருக்குல்ல, அந்த நேம் வந்து கேபிட்டல் A to Z இருக்கலாம், இல்லைனா ஸ்மால் A to Z இருக்கலாம். அதான் வந்து லெட்டர்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம கிரியேட் பண்ண டேபிள் பார்த்தீங்கன்னா EMP டேட்டாஸ். ஸோ EMPன்றது லெட்டர்ஸில் தான் இருக்குது, அதாவது ஆல்ஃபபெட்ஸ். செகண்ட் கண்டிஷன் வந்து இதில் வந்து நம்பர்ஸும் இருக்கலாம், அண்டர்ஸ்கோரும் போட்டுக்கலாம். ஸோ ஒரு டேபிள் நேம் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா டேபிள் நேமில் வந்து அண்டர்ஸ்கோரும் இருக்கலாம், நம்பர்ஸும் இருக்கலாம். ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணியிருக்கோம், பட் ஆனால் நம்பர்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்பர்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். தேர்ட் வந்து இட் கேன் பி இன் அப்பர் ஆர் லோவர். அதான் அப்பர் கேஸாக இருக்கலாம், இல்லைனா லோவர் கேஸில் கூட டேபிள் நேம் இருக்கலாம். கேபிட்டல் லெட்டர்லையும் இருக்கலாம், இல்லை ஸ்மால் லெட்டர்ஸ்லையும் இருக்கலாம். அடுத்தது ஆனால் இந்த டேபிள் நேம் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்களே, இந்த டேபிளோட நேம் லென்த்து பார்த்தீங்கன்னா 30 கேரக்டர் தான் இருக்கணும். நம்ம இங்கே கிரியேட் பண்ண லென்த்து பார்த்தீங்கன்னா 9 கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து மொத்தம் கேரக்டர் பார்த்தீங்கன்னா 9 இருக்குது. நீங்கள் அது மாதிரி 30 கேரக்டர் வரைக்கும் உள்ள லென்த்து தான் உங்களால் சூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே உங்களால் போக முடியாது. ஸோ நீங்கள் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அதோட லென்த்து வந்து மேக்ஸிமம் லென்த்து வந்து 30 கேரக்டர்ஸ் தான் இருக்கணும். அடுத்தது cannot யூஸ் சேம் நேம் ஆஃப் an எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட் இன் யோர் ஸ்கீமா. ஒரே நேமை வச்சு நீங்கள் திருப்பி ஒன்று கிரியேட் பண்ண முடியாது. ஒரே நேம் இப்போ நான் வந்து EMP டேட்டாஸ்ன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் திருப்பியும் இதே மாதிரியே ஒன்று கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன எரர் வருதுன்னு நீங்களே பாருங்கள். என்ன எரர் வருது? நேம் ஆல்ரெடி யூஸ்ட் பை அன் எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட். இந்த நேம் வந்து ஏற்கனவே ஒரு ஆப்ஜெக்டால் யூஸ் பண்ணியிருக்கு, நீங்கள் யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி எனக்கு எரர் வருது. ஸோ அப்படின்னா ஒரே நேமை வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா. அடுத்தது பார்த்தீங்கன்னா must not be an SQL reserved word அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து இங்கே வந்து கிரியேட்டு அப்படி மாதிரி நம்ம யூஸ் பண்ண கிரியேட்டுன்றது SQLால் ஒரு நேம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த நேமு, அடுத்தது ஃப்ரம்மு, அடுத்தது கிஸ்ஸு, அது மாதிரி உள்ள நேம்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அது மாதிரி யூஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த கிஸ்ஸு அண்டர்ஸ்கோர் போட்டு நம்ம வேறு ஏதாவது நேம் கொடுத்துக்கலாம். மற்றபடி இப்போ டேபிள்னு இருக்குது, இப்போ இந்த இடத்துல நான் வந்து டேபிள்னு ஒன்று கொடுக்க முடியாது. ஓகேவா. டேபிள்ன்றது ஒரு ரிசர்வ் கீவேர்டு. இதே மாதிரி நான் டேபிள்லாம் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் நேமும் டேபிள்னு வச்சு நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ஆகாது. இப்போ பாருங்கள், இன்வாலிட் டேபிள் நேம்னு வருது பார்த்தீங்களா. ஸோ உங்களுக்கு வந்து அது மாதிரி வராது. உங்களுக்கு வந்து டேபிள் நேம் வந்து இன்வாலிட்னு வரும். ஏன்னா இது வந்து நீங்கள் ஆரக்கிள் ரிசர்வ் பண்ண கீவேர்டே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அது கிரியேட் ஆகவே ஆகாது. ஓகேவா. நீங்கள் வந்து ஆரக்கிள் ரிசர்வ் இல்லாத நேமை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். அடுத்தது நேம் ஷுட் நாட் பிகின் வித் நம்பர்ஸ்ன்னு வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸில் தான் பிகின் பண்ணணும். அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர்ஸில் பிகின் பண்ணக்கூடாது. அதாவது 18 SEC அது மாதிரி இது மாதிரி நேம்லாம் நீங்கள் கொடுக்க முடியாது. நீங்கள் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா SEC 18 அப்படி வேணால் கொடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லெட்டர்ஸ் யூஸ் பண்ணணும், அடுத்தது வேணால் நம்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் யூஸ் பண்ணி லெட்டர்ஸ் யூஸ் பண்ணால் உங்களால் கிரியேட் பண்ணவே முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் இப்போ எக்ஸாம்பிள் இதில் வந்து அதே மாதிரி 18 SEC நம்ம போடலாம். ஓகேவா. 18_sec போட்டாலும் இன்வாலிட் டேபிள் நேம் தான் வரும். ஓகேவா. ஆனால் இப்போ நான் SEC 18 இப்போ போடுறேன் அப்படின்னா எனக்கு பாருங்கள் ஒரு டேபிள் கிரியேட் ஆகிட்டோம். பார்த்தீங்களா, டேபிள் SEC 18 கிரியேட்டட். ஸோ இதுதான். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ். ஓகேவா. ஒரு டேபிள் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரூல்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து ரீநேம். ஸோ ரீநேம்னா என்னதுன்னா ஒரு டேபிளோட நேமை வந்து நம்ம மாற்றுறது. ஓகேவா. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தீங்கன்னா SEC 18 சொல்லிட்டு நம்ம இதில் போட்டிருக்கோம். இதை வந்து நம்ம SEC 19 இப்போ மாற்றலாம். ஸோ SEC 19. ஓகேவா. ஸோ அதை மாற்றுறதுக்கான சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட சின்டாக்ஸ். ஏன்னா நம்ம மாற்ற போகிறோம், அதனால் ஆல்டர்ன்னு சொல்லிட்டு கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணணும். எதை மாற்ற போகிறோம்? ஒரு டேபிளை மாற்ற போகிறோம். அந்த டேபிளோட நேம் என்ன அப்படின்ற அந்த டேபிளோட நேமை கொடுக்கணும். என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறீங்க? ஓகேவா. நான் வந்து ரீநேம் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ ரீநேம் பண்ணுறீங்க, அதை வந்து டூன்றது எதை வந்து எந்த நேமாக மாற்ற போகிறீங்க அப்படின்றத இங்கே கொடுக்கணும். ஸோ இதை நம்ம மாற்றலாம். ஓகேவா. இப்போ
ஆல்டர் டேபிள். நான் வந்து ஆல்டர் டேபிள் ஒரு டேபிளை தான் ஆல்டர் பண்ண போகிறேன். SEC 18 இருக்குது. ஓகேவா, SEC 18 இருக்குது. ரீநேம் 2. ஓகேவா, SEC 19 அப்படின்ற நான் மாற்ற போகிறேன். இப்போ இது மாற்றுறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த 18 வந்து நான் query பண்ணுறேன். 18 வந்து எப்படி டேட்டாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ query பண்ணுறதுக்கு நான் சொல்லியிருந்தேன் 2 கீவேர்டு வந்து கண்டிப்பாக இருக்கணும், 2 கிளாஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஒன்று வந்து செலக்ட் கிளாஸு, இன்னொன்று வந்து ஃப்ரம் கிளாஸ். ஸோ செலக்ட்டு ஸ்டார் வந்து ஆல் காலம்ஸ் எடுத்துகிட்டு வரோம் ஃப்ரம் SEC 18. ஸோ இப்போ நான் வந்து query பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து வெறும் காலம்ஸ் ஒண்டி தான் இருக்குது, அதில் டேட்டாஸ் இல்லை. வெறும் காலம் ஒன்று நேம் தான் இருக்குது, டேட்டாஸ் இல்லை. ஸோ நான் இப்போ இதை வந்து நான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அந்த டேபிளை வந்து நம்ம ஆல்டர் பண்ணலாம். ஓகேவா, ஸோ ஆல்டர் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா SEC ஆல்டர்னு வந்துடுச்சு. இப்போ ஆல்டர் பண்ணதுக்கப்புறம் நான் இதை போய்ட்டு query பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து டேட்டாஸ் வராது. என்ன கேட்குது, டேபிள் ஆஃப் வியூ டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இது மாதிரி SEC 18 டேபிள் இல்லை அப்படின்ற மாதிரி வருது. ஏன்னா நம்ம இங்கே 19 மாற்றிட்டோம். ஸோ இப்போ நம்ம 19 சொல்லிட்டு இதை போய்ட்டு query பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிசல்ட் வரும். பார்த்தீங்களா, ஸோ இதுதான் வந்து ரீநேமோட ஃபங்க்ஷனாலிட்டி. அடுத்தது ட்ரங்கேட். ட்ரங்கேட்ன்றது என்னன்னா ஒரு டேபிளில் இருக்க டேட்டாஸை வந்து ஃபுல்லாக எனக்கு ரிமூவ் பண்ணணும். ஓகேவா, ஃபுல்லாக எனக்கு டெலீட் பண்ணணும் அப்படின்னா ட்ரங்கேட் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ட்ரங்கேட்டோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ட்ரங்கேட்டோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண போகிற அந்த கீவேர்ட் ட்ரங்கேட்ன்ற அந்த கீவேர்ட் ப்ளஸ் எதை வந்து நம்ம எந்த ஆப்ஜெக்டை நம்ம அந்த ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், நம்ம வந்து டேபிள்ன்ற ஒரு ஆப்ஜெக்டை தான் பண்ண போகிறோம். அந்த டேபிளோட நேம் என்ன அப்படின்றத நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் எனக்கு இந்த A1ன்ற ஒரு டேபிள் இருக்குது. இந்த டேபிளை பாருங்கள், A1ன்ற ஒரு டேபிள் இருக்குது. எனக்கு அதில் வந்து ஒரு மூணு ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஓகேவா, 3 ரோஸ் இருக்குது எனக்கு. ஓகேவா, ஸோ இந்த 3 ரோஸையும் நான் இப்போ டெலீட் பண்ண போகிறேன். ஓகேவா, எனக்கு 3 ரோவே வேணாம் அப்படின்னா நம்ம வந்து ட்ரங்கேட் யூஸ் பண்ணலாம். ஸோ ட்ரங்கேட் டேபிள் A_1. ஓகேவா, இப்போ நான் இந்த ட்ரங்கேட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்னென்னா இப்போ நான் query பண்ணும்போது எனக்கு வந்து 3 டேட்டாஸ் காட்டுது. இப்போ நான் ட்ரங்கேட் பண்ணிவிட்டு query பண்ணும்போது எனக்கு அதில் டேட்டாஸே இருக்காது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டேபிள் A1 ட்ரங்கேட்டட் அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ டேபிள் வந்து அதில் இருக்க டேட்டாஸை வந்து ட்ரங்கேட் பண்ணிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இப்போ நான் போயிட்டு இந்த A1 செலக்ட் பண்ணி query பண்ணி பார்க்கும்போது எனக்கு டேட்டாஸ் இல்லை, ஆனால் அதோட காலம்ஸ் ஒண்டி எனக்கு இருக்குது. எனக்கு டேட்டாஸ் இல்லை, காலம்ஸ் ஒண்டி எனக்கு இருக்குது. இது பேர் தான், இது மாதிரி டேட்டாஸ் ஒண்டி ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் ட்ரங்கேட்டுன்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது ட்ராப் அப்படின்னா என்னென்னா ஸ்ட்ரக்சரையோ டேட்டாஸையோ மொத்தமாக வந்து எனக்கு வேணான்னு டெலீட் பண்ணுறது தான் ட்ராப்போட ஃபங்க்ஷனாலிட்டி. நம்ம இங்கே பார்த்தது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டேட்டா ஒண்டி தான் டெலீட் ஆயிடுச்சு, ஆனால் இந்த காலம்லாம் எனக்கு டெலீட் ஆகவே இல்லை. அப்படின்னா என்னென்னா இந்த டேபிள் இருக்குது ப்ளஸ் இந்த காலம்ஸும் இருக்குது. ஆனால் ட்ராப்போட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்னா இந்த காலமையும் எனக்கு டெலீட் பண்ணிவிடு, காலமும் ப்ளஸ் டேட்டா எதுவாக இருந்தாலும் இதை மொத்தமாக ட்ராப் பண்ணிவிடு அப்படின்றது தான் இந்த ட்ராப்போட ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ ட்ராப்போட சின்டாக்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ட்ராப்போட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா இதான். ஸோ ட்ராப்ன்ற அந்த கீவேர்டு யூஸ் பண்ணணும். எதை ட்ராப் பண்ண போகிறோம், டேபிளா இல்லை எந்த ஆப்ஜெக்ட் ட்ராப் பண்ண போகிறோமோ அதோட நேமை போட்டுட்டு அப்புறம் அந்த டேபிள் இப்போ நம்ம டேபிள் ஆப்ஜெக்ட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த டேபிளோட நேம் என்ன அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு A1 ஏற்கனவே நம்ம அதில் இருக்க ரெக்கார்ட்ஸை டெலீட் பண்ணல, இப்போ வந்து காலம்ஸ் ஒண்டி தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ இந்த காலம்ஸ் எல்லாம் ட்ராப் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு சின்டாக்ஸ் தான் ட்ராப் டேபிள் நேம் A_1. ஸோ இந்த டேபிள் நேமை வந்து இப்போ நம்ம ட்ராப் பண்ணுறோம். இப்போ நம்ம query பண்ணி பார்த்தா இந்த காலம் வருது. இப்போ நம்ம ட்ராப் பண்ணிவிட்டு அதை query பண்ணி பார்க்கலாம். டேபிள் A1 ட்ராப் அப்படின்னு வந்துச்சு. ட்ராப் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம இப்போ query பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா ஒன்றுமே இருக்காது. ஏன்னா இப்போ டேபிளே இல்லை, டேட்டாபேஸில் இது மாதிரி A1ன்ற ஒரு டேபிளே கிடையாது. ஏன்னா நம்ம மொத்தமாக டெலீட் பண்ணிட்டோம். ஸோ அதனால A1ன்ற ஒரு டேபிளே இல்லை அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஷோ ஆகுது. ஸோ இதுதான் கிரியேட்னா என்னென்னு நம்ம பார்த்தோம், ரீநேம்னா என்னென்னு பார்த்தோம், ட்ரங்கேட்னா என்னென்னு பார்த்தோம், ட்ராப்னா என்ன அப்படின்ற ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான பேலன்ஸான ஆல்டர் அதோட டைப் என்ன அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.